இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்கள் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். வழங்குகோல் என்னுடன் கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீபன். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று நாங்கள் தாயகத்தை நோக்கி எங்களுடைய பார்வையை செலுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே கடந்த 27ஆம் தேதி ஜூலை, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி கொழும்பிலே இந்த மகா சங்கத்தினரால் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அது நீங்களும் அறிந்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அந்த மகா சங்கத்தினரால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எந்த வகையிலே ஈழத்தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த மகா சங்கம், அந்த பௌத்த பிக்குகள் இன்றும் அவர்களுடைய தீர்மானங்களினூடாகவும் இன்றும் இலங்கையிலே ஒரு அமைதி நிலவக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு முனைப்பாக இருப்பது போன்று தெரிகின்றது. இலங்கையை தங்களுடைய நாடாக, அதாவது ஒரு தனி சிங்கள பௌத்த நாடாக அவர்கள் சிந்தித்துத்தான் தங்களுடைய இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய கான்ஸ்டிடியூஷன், அதாவது யாப்பிலே 9வது சரத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும். அதாவது paragraph 9 இன்னும் மேம்படுத்த வேணும். பௌத்தத்திற்கான முன்னுரிமை வழங்கப்பட வேணும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அரசு இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் முன்வையுங்கள். இந்த பௌத்த மாநாட்டை பொறுத்தவரையில் தற்போதைய அரசு இந்த முன்னைய அரசுகள் மேற்கொண்டு வந்த கடும் போக்கான சிங்கள பௌத்த தேசம் என்ற தங்கள் நாட்டில் அந்த கொள்கையிலிருந்து விலகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இது இருக்கும். சிங்களவர்களை பொறுத்தவரையில் முழுமையாக, அதாவது முன்னர் இருந்த ராச்சியங்கள் இருந்தாலும் தங்களுக்கு இந்த பிரித்தானியர்கள் ஒருங்கிணைத்ததன் மூலம் கிடைத்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வலுவாக பற்றி கொண்டு எந்தெந்த வழிகளில் தமிழர் தேசத்தை அழிக்க முடியுமோ அல்லது கையகப்படுத்துவது என்று சொல்லலாம், கையகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த தீர்மானத்தில் என்னென்று சொன்னால் சிங்கள பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றால் ஏனைய மதங்களை பற்றி அங்கு அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒரு சிங்கள பௌத்த தேசம் நீங்கள் இருந்து விட்டு போங்க, நீங்கள் அங்கு இப்ப வெவ்வேறு நாடுகள்ல வந்த குடியேற்றவாசிகள் இருந்து விட்டு போறது மாதிரி நீங்கள் இருந்து விட்டு போங்க, உங்களுக்கு எந்த சொந்தமும் இருக்க போவதில்லை. இது ஒரு சிங்கள பௌத்த தேசம். அதற்கு சான்றாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தொல்லியல் திணைக்களங்கள் மூலம் சாட்சியங்களை ஆதாரங்களை சேகரிக்கிறார்கள். இரண்டாவது, சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை அடையாளமாக்குகிறார்கள். பௌத்த கோயில்களை கட்டுகிறார்கள், வெவ்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள், காணிகளை அபகரிக்கிறார்கள். காணி அபகரித்தல், அதை சுற்றி சிங்கள குடியேற்றம், இது வடிவாக திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. இதை இப்ப அவர்கள் மாநாடு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அரசு, அந்த அரசுக்கு இந்தியா துணையாக நிற்கிறது, உலக நாடுகள் துணையாக நிற்கிறது. இவ்வளவு பலம் பொருந்திய ஒரு நில ஆக்கிரமிப்பு சக்தி. இப்ப இஸ்ரேலை நீங்கள் எடுக்கலாம். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு, ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு. அவர்கள் சும்மா சொல்வார்கள், மேற்கு கரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு விசா பயண அனுமதியை தடுக்கிறோம். அது சும்மா பேச்சுக்கு, அவ்வளவுதான். அங்க நடந்து கொண்டுதான் போகும். அதே போன்று இந்தியாவும் அடிக்கடி ஒரு அறிக்கையை விடும், தமிழர்களின் நலனில் அக்கறை கொள்கிறோம், அவ்வளவுதான். அதோட அவரும் போடுவார், கேட்டவரும் போடுவார். ஆனால் இப்ப எங்களுக்கு நான் இதுல கதைக்க வந்தது என்னன்னு சொன்னால் செயற்திறன் ஒன்று வேணும். செயற்திறன், இதை தடுத்து நிறுத்துவது என்னென்று. இதுவரை காலமும் இலங்கை அரசு மேற்கொண்ட எந்த நடவடிக்கையையும் தமிழ் அரசியல்வாதிகளோ புலம்பெயர் அமைப்புகளோ அல்லது இந்த வெளிநாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எம்பிகளாக நிபுணத்துவம் பெற்றவர்களாக பொருளாதார நிபுணர்களாக இருக்கிற இவராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. எல்லாம் வெற்று வேட்டுக்கள் என்றே வைத்துக் கொள்வாங்க. அது வேறுபடியே. இப்ப இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்று சொன்னால் எல்லா இடங்களிலும் பௌத்த சின்னங்கள் அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன. உதாரணமாக போனால் கந்தரோடையில் பார்க்கலாம். கந்தரோடையில் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் முழுக்க பறி போனதுக்கு சமம். ஆனால்
இதை என்னென்று நாங்கள் தடுக்கலாம் என்று சொன்னால் உண்மையில் இந்த பௌத்தம் என்றது என்ன? ஏன் யாழ் பல்கலைக்கழகம் இருக்கின்றது, கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கின்றது, அதில் வரலாற்றுத்துறை இருக்கின்றது, கலைத்துறை இருக்கின்றது. என்ன செய்து கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த பௌத்தம் சிங்களவருக்கு மட்டும் சொந்தமானதா? அப்படி விட்டு விட்டீர்களா என்றால் உண்மையில் தமிழர்கள் அனைவரும் இந்த பௌத்தம் சிங்களவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் சிங்களவர்கள் சொல்வது சரி. நீங்கள் நீங்கள் வந்தேறக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் வெளியேற வேண்டும், வேற வழி இல்லை. ஏனென்றால் ஆதாரம் அதைத்தான் சொல்கிறது. பௌத்த ஆலயங்கள் இருக்கு. அப்ப இதுல உண்மை என்னவென்று சொன்னால் தமிழ் பௌத்தம் இருந்தது. பௌத்தம் என்றது ஒரு மதம், அது ஒரு இனத்தையோ ஒரு மொழியையோ குறிப்பது அல்ல. அது சீனாவிலும் இருக்கிறது, ஜப்பானிலும் இருக்கிறது, தாய்லாந்திலும் இருக்கிறது, வியட்நாமிலும் இருக்கின்றது, எல்லா இடமும் இருக்கின்றது. அது ஒரு மதம். இப்ப இந்தியாவில் இருந்த அந்த மதத்தை கொண்டு வந்தவர் என்றால் அவர்களும் தமிழர்களோ சிங்களவர்கள் அல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா இதையெல்லாம் இந்த பல்கலைக்கழகமோ அல்லது துறை சார்ந்த என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்ப நான் இது தொடர்பாக பலரிடம் கேட்டுவிட்டேன். நீங்கள் அங்கு ஒரு தமிழ் பௌத்தத்தை, அது ஒரு மதம், சாய்பாபாவுக்கு அங்க இருக்கிறது, சங்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. வைக்கிறீங்களானே சாய்பாபா எங்கட நாட்டுக்குரியவரா? அல்லது நான் இந்த மதத்துக்கு எதிர்வில்லை, நான் கூறுகிறேன், அது வைக்குங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நான் பல தடவைகளில் கூறிவிட்டேன், பலரிடம் கேட்டும் விட்டேன். இவ்வாறு ஒன்றை ஆரம்பிக்க பயம் எல்லாம் வெட்டு வேட்டுத்தானே, வாய்ச்சவாடல் மட்டும்தானே, வேற ஒன்றும் இல்லை. எதுக்கும் துணிச்சலோ எதுக்கும் கிடையாது, ஒன்றை செய்ய வேண்டும் என்றது. இப்ப இங்க சுவிஸ்ல இருக்கிற ஒருவருடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் இறுதியாக அவரின் அந்த நடவடிக்கை முறிந்து போனது என்னென்று சொன்னால், நைனாதீவில் இருக்கிற விகாராதிபதி அதுக்கு எதிராக இருந்தார். தமிழ் பௌத்தத்தை நீங்கள் ஆரம்பிக்க கூடாது என்றதில், ஏனென்றால் தமிழ் பௌத்தம் ஒன்று வந்து விட்டது என்று சொன்னால் தையிட்டு விகாரை கூட இருக்க முடியாது. அப்ப இனி அவர்களுக்கு வேலை இல்லாம போடும். இல்ல இதுல ஒரு கேள்வி முன்வைக்கலாம் நினைக்கிறேன் அரசு. என்னென்றால் இப்ப அவர்களுடைய பௌத்த மதமும் அவர்களுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சரிதானே? அவர்களுடைய அடையாளங்களையும் பௌத்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிச்சுத்தான் தங்களுடைய அடையாளங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இருக்கின்றதா? இல்லைத்தானே? அவர்கள் தங்களுடைய அந்த இலங்கையினுடைய யாப்பின்படி கூட நாங்கள் சொன்னது போல paragraph 9 புத்திஸ்டுக்கு பௌத்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். மற்றது தமிழர்களுடைய பகுதியிலே இருக்கின்ற இந்த அகழ்வு பணிகள் எல்லாம் செய்யப்பட வேண்டும், அங்கு பௌத்த எச்சங்கள் இருக்கின்றன என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அவர்களுடைய நோக்கம் என்ன? தமிழர்களை அழித்து, தமிழர்களுடைய இருப்பை அழித்து, தங்களுடைய அடையாளங்களை தமிழ் பகுதியிலும் விரிவாக்குவதற்காக யோசிக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது, இல்லையா? உண்மைதான். என்னென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. பிரித்தானியா விட்ட பிழை. உண்மையில் இந்த நேபாளம் தனது எல்லையில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக அண்மையில் நேபாளத்தின் அமைச்சர் அவர்கள் பேசும்போது கூறியிருந்தார், அந்த பேச்சுவார்த்தையில் பிரித்தானியாவையும் நாங்கள் கூட்டியற வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் விட்டு போன போதுதான் இந்த எல்லை பிரச்சனை வந்தது என்று சொல்லி. இவ்வாறு பல நாடுகள் காலனித்துவத்தில் அவர்கள் ஏற்பட்ட இழப்புகளுக்காக நஷ்ட ஈடுகளை கூட கோரியிருக்கிறார்கள். போலந்து கூட ஜெர்மனியிடம் நஷ்ட ஈடு கோருகிறது தங்களுக்கு 2ஆம் உலக போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு. அப்ப நாங்களும் பிரித்தானியாவை இதற்கு கொண்டு வரலாம். ஒன்று. இரண்டாவது என்னென்று, அப்ப அவர்கள் இணைத்தது சிங்கள பேரினவாத அரசுக்கு வசதியாக போய்விட்டது. அடுத்தது நீங்கள் சொல்வது போல அவர்கள் சைவத்தை மதிக்கலாம், அது வேற விடயம். இஸ்லாத்தை மதிக்கலாம், அது வேற விடயம். உங்கள் மதங்களை கிறிஸ்தவத்தை மதிக்கலாம், அது வேற விடயம். அவர்கள் மதிக்கலாம், அது வேற விடயம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கந்தரோடையில் புத்த விகாரை இருக்கின்றது, இங்கதான் பிரச்சனை. உங்கள யாரும் பௌத்தர் இல்லை, இருக்கிறீங்களோ? இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனாலும் செல்லாது. கந்தரோடைய கதிரை கொடை ஆக்கிட்டாங்க. ஆக்குவம் தானே. என்ன உங்கள்கிட்ட பௌத்த மதம், உங்கள்கிட்ட தமிழ் பௌத்தம் இருக்கோ? கௌதம புத்தர் என்றவர் யார்? சிங்களவரா?
அது இந்தியாவில் வடநாட்டில் இங்கே பிறந்த ஒரு கௌதம் புத்த சித்தார்த்தன். சித்தார்த் ஓ, தமிழராகத்தான் இருக்கும். வடக்கு அப்ப அதை ஓ, மறந்து ஓ, நீங்கள் எங்கேயோ இருக்கிறவர்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு சங்கங்கள் எல்லாம் வச்சு செய்கிறீங்க. நீ இது பிழை என்னவென்று சொன்னால் நீங்கள் விட்ட தவறு என்று சொல்ல முடியாது. சிங்கள இனத்துடன் சேர்ந்து மறைமுகமாக இந்த நிலங்களை தாரவாக்கிறார்கள். இதுக்கு தமிழர்களும் தான் உடம்பு. இதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம், எல்லோரும் தான் இதில் பிழையுள்ளவர்களாக இருப்பார்கள். இப்ப என்னென்றால் ஐக்கிய நாடுகள் சபையை கூட்டியிருந்தாலுமே அவன் சொல்லுவான், ஓகே இதுல பௌத்தர் ஆலயம் இருக்கோ இல்லையோ, இருக்கு, கண்டிப்பா தான் இருக்கு. உங்கள யாராவது பௌத்தர் இருக்கிறீங்களோன்னு கேட்டா அடுத்த உங்கள்ட்ட பதில் என்ன? அப்புறம் இதுல என்ன கேஸ் முடிஞ்சுது? இதுல எதுவும் செய்ய முடியாது. என்னென்று சொன்னால் நீங்கள் என்னென்று சொன்னால் ஞானத்தை ஞானத்தாலதான் வெல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு மதிநுட்பம் வேண்டும். உங்களுக்கு அவன் எந்த வழியில் வருகிறானோ நீங்கள் அந்த வழியில் அவனுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு சாணக்கியத்தை வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதை போய் எங்கு முறையிட்டாலும் என்று சொன்னால் இப்ப ஒரு கொலை ஒரு நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகும்போது கொலை குற்றமோ என்ன குற்றமோ இதன் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆதாரங்கள், சாட்சியங்கள், அதானே? அப்ப அவங்களும் ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் சொல்லும் போது நாங்கள் என்னத்தை செய்ய முடியும் என்றதை பிரச்சனை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பௌத்த ஆலயத்தை தோண்டி எடுக்கிறார்கள். ஓகே, இதுல இருந்து ஒரு சின்ன கொட்டிலை போடுகிறார்கள், ஒரு விகராதிபதியை கொண்டு வருகிறார்கள், அதை சுற்றி 50 குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்படியே போய்கொண்டு இல்ல. நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாண வைபவ மாலை மற்றது கந்தரோடையின் பௌத்த சமாதிகள் என்று ஒரு சில நூல்கள் முன்பு எழுதப்பட்ட நூல்கள் இருக்கின்றது. அந்த கந்தரோடை பௌத்த சமாதிகள் என்ற நூலில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு உள்ளது என்னன்னு சொன்னால், இங்கு தமிழ் பௌத்தர்கள் தான் வாழ்ந்தவர்கள், அந்த தமிழ் பௌத்தர்களுடைய சமாதிகள் தான் கந்தரோடையில் இருக்கின்றது என்று. அப்படி என்றால் ஏன் இன்றைக்கு அன்று பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு எல்லாம் வந்து சைவ சமயமா இந்து சமயம் மாறிட்டோம். அவையில் ஒரு திருப்பி ஒரு பௌத்தத்துக்கு வாரத்துக்கு பயப்படுகிறார்களா? உண்மைதான். நான் என்னென்று சொன்னால் அறிவிலித்தனம், புரிந்துணர்வற்றதனம், அப்படியான மூடத்தனம், மற்றது தாக்குவார்கள். சில மூடர்கள் இருக்கிறார்கள், தாக்குவார்கள். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற சீமானுக்கு ஆதரவாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர்களை இப்போ இங்க இருக்கிறார்கள்ன்றதான் பிரச்சனை. பொறுப்பு இப்ப அவர்கள் எல்லாம் தற்கொலை செய்துட்டார்களா அல்லது இருக்கிறார்களான்றதான். அதே போன்ற மூடர்களால் தாக்கப்படுவோம் ஏனென்றால் இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், நான் 4-5 பேர்கிட்ட கேட்டேன். கேட்க அவங்க சொல்றாங்க, அது துறங்கின பயம் இல்லையோ? அது தொடங்கினப்ப எங்கேயோ வட இந்தியாவில் இருக்கிறது, கேரள தெலுங்குல இருக்கிற சாமிகளை எல்லாம் கொண்டு வந்து சங்கம் வைக்கிறீங்களானே. இது உங்களோட இடத்துல அகழ்வா தமிழ் உங்களோட நூல் இருக்கு. வேணுமெண்டா யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கிட்ட கேளுங்கோ. அவையெல்லாம் என்னத்துக்கு வந்திருக்கிறாங்க? வந்து சம்பளத்தை எடுத்து போட்டு போறதை கேட்கிறேன். நீங்கள் சமூகத்துக்கு நீங்கள் பல்கலைக்கழகம் ஓகே, கல்வியை கற்பிக்கிறீர்கள் மாணவர்களுக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு சம்பளத்தை எடுக்கிறீங்க, சரி. சமூகத்துக்கு ஒரு கொஞ்சம் நீங்க செய்யலாம் தானே? சமூகத்துக்கு இந்த யாழ் பல்கலைக்கழக சமூகத்துக்கு என்ன செய்ததுன்ற பட்டியலிட்டு பார்த்தால் தெரியும். முக்கியமா இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த பௌத்தம் சம்பந்தமான தெளிவான பார்வை ஒன்றை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது. ஏன் இவர்கள் எல்லாம் மௌனமா இருக்கிறார்கள் என்றதை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கின்றது அல்லவா? அவர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள், சிங்கள அரசுக்கு நோகாமல். அதே போலதான் புலம்பெயர் நாய்கள் குறைக்கும். நீங்கள் தொடங்கும் போது 4-5 கல்லுகள் எறியும், அதுகள் எறியும், அப்படி அது இருந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் அதுக்காக நின்றீங்களோ உங்களோட பயணம் போகாது. நீங்கள் மதிநுட்பமாக யோசியுங்கள், ஆதாரங்களை சேகரியுங்கள். இப்படி யாராவது குலைச்சால் நீங்கள் கொண்டு இந்த புத்தகங்களை காட்டுங்கள். இதுதான் என்றால் அவர்கள் அதுக்கு எதிரான ஆதாரங்களை கொண்டு வாங்க. முதல் ஒன்றை தொடங்கி நீங்கள் நகர்த்து கொண்டு போங்கள். அதுதான் முக்கியமானது ஒன்று. இல்லை என்று சொன்னால் இதுல நீங்களும் நானும் இருந்து கலைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் சீனியை வாங்கி கொடுக்கறதும், அரிசியை வாங்கி கொடுக்கறதும், பருப்பை வாங்கி கொடுக்கறதும், வேலை இல்லாத ஒரு ஐநாவுக்கு போறதும், இப்படியே காலத்தை கடத்தி உங்களோட வாழ்க்கையை உல்லாசமாக வைத்திருக்கிறது ஒரு போராட்டம் அல்ல.
போராட்டம் என்றது நீங்கள் எதிரின்ற ஒவ்வொரு நகர்வையும் ஆய்வு செய்து உங்கள் வரலாற்றை நீங்கள் இருக்க மீளாய்வு செய்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவனை எதிர்கொள்ள வேண்டும். அந்த எதிர்கொள்ற திறனி இல்லை என்று சொல்லி போட்டுத்தான் பலருக்கு, அதாவது இயலாதவர்கள் என்று இருக்கிறார்கள், இயலாதவர்கள் அவர்கள்தான் வெளிநாடுகளில் தலைவர்களை தேடுவார்கள். அல்லது என்னென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஓடுவார்கள். எல்லாம் இயலாண்மையின் தான். ஆனால் ஒன்றை நான் கூறுகிறேன் மீண்டும் மீண்டும், உங்களால் இயலாது விட்டால் நீங்கள் இருங்க, நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது, நீங்கள் அதில் உங்களோட காலத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு காரியத்துக்கு வந்து அதை கெடுப்பது, அதை கல்லறிவது, இந்த நாசத்தை செய்து அந்த இனத்துக்கு நீங்கள் நஞ்சை விதைக்காதீர்கள். அதுதான் நான் கூறுகிறேன். இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் நீங்கள் யாராவது, நானே எத்தனையோ பேரிடம் நேரடியாக பேசிவிட்டேன். பலர் இந்த தமிழ் பௌத்தத்தை ஆரம்பித்து கந்தரோடை இது இவ்வாறான, ஏன் கந்தரோட மாதகன்ல இருந்து எல்லாரும் இருக்கிறது, இவற்றை காப்பாற்றுவதற்காக பலர் முயன்றார்கள். அதில் ஒருவர் நிறைய வேலையும் செய்தார். அதற்கு இறுதியாக நைனாதீபி விகாராதிபதி தலையிட்டு அதை நிறுத்தி விட்டார். அவர்கள்ட்ட பிழைப்பு போடுமല്ലോ. நைனாதீப விகாராதிபதியை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, நைனாதீப விகாராதிபதிக்கு தையிட்டியிலே உருவாக்கின புத்த விகாரை கூட உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர்களுக்குள்ள உள்ளத பிரச்சனைகள் காரணமாக அவர் அதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா தமிழ் பௌத்தத்தை எப்படி அவர் உருவாக்க விடுவார்? அதுதான். ஆனால் இதை மீறி உருவாக்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் கணிசமான அளவு இந்த தொல்லியல் கணிசமான அளவு நாங்கள் எங்கள் நிலங்களையும் எங்கள் பிரதேசத்தையும் காப்பாற்றலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த தொல்லியல் துறைக்கெல்லாம் இனிமேல் வேலை இல்லாமல் போய்விடும். அவர்கள் யோசிப்பார்கள், நாங்கள் கிண்டி கிண்டி தமிழ் பௌத்தத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு தான் யோசிப்பாங்க. அதுதான் அந்த பிரச்சனை. இதுதான் அந்த மிக முக்கியமானது. என்னென்று சொன்னால், பௌத்தம் என்றது இலங்கையில் வந்து அது தனிய மதம் சார்ந்ததல்ல, அது அரசியல் சார்ந்ததாகத்தான் மாற்றமடைந்திருக்கிறது காலங்காலமாக. மல்வத்த பீடமாக இருக்கலாம், அஸ்கிரிய பீடமாக இருக்கலாம், இவை எல்லாம் மாறி மாறி அரசியலுக்கு அவர்களின் ஆதிக்கம் கூட, அவர்கள் தங்களின் ஆதிக்கம் கொஞ்சம் தங்களின் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் குறையும் போது இப்படியான மாநாடுகளை நடத்துவார்கள். நடத்தி அந்த அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள். நாங்கள் இருக்கிறோம், உங்கள் ஆட்சியை கலைத்து விடுவோம் என்ற ஒரு தொனியில் தான் அவர்கள் பேசுவார்கள். வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இஸ்லாமும் கிறிஸ்தவமும் வடக்கு கிழக்கை ஆக்கிரமிப்பதற்கு முன்பே தமிழ் பௌத்தம் தமிழர் மத்தியிலே இருந்திருக்கின்றது. அதை யார் பேசுகிறார்கள், யார் செய்கிறார்கள்? வரலாற்று ஆசிரியர்கள் பேச வேண்டும். பல்கலைக்கழகம் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தொல்லியல் திணைக்களம் அல்லது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தொல்லியல் துறையாக இருக்கலாம், அல்லது வரலாற்று துறையாக இருக்கலாம். தொல்லியல் துறை என்று தனியாக இருக்கோ தெரியாது, வரலாற்று துறையாக இருக்கலாம். அவர்கள் தான் முதலில் அதை அடையாளப்படுத்தி அதை கையகப்படுத்தி இருக்க வேண்டியாக்கள், சிங்களவர்கள் அல்ல. மற்ற இந்த மகா சங்கத்தையும் பார்த்தீர்கள்னு சொன்னால், நாங்கள் இப்ப ஒருவரே மரியாதை குறைவாகவோ அல்லது நாங்கள் இல்லாததை சொல்லவில்லை. இன்று இலங்கையிலே இருக்கின்ற பௌத்த பிக்குகளை கூட பார்த்தீங்கன்னா, ஞானசார தேரர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு ரவுடிகள். சரியா? இப்படியான தேரர்கள்லாம் இன்று சிறு பிள்ளைகளை பாலியல் துப்புரவு செய்பவர்களும், சிறு படியன்களை ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்துகிறவர்களும், இப்படி சண்டித்தனம் விடுகின்ற பௌத்த பிக்குகள்லாம் இன்றைக்கு இலங்கையிலே இருக்கின்ற, அது எல்லோருக்கும் தெரிந்தபடி. கஞ்சா கடத்துவானும் போதைப்பொருள் கடத்துகின்ற பௌத்த பிக்கும், இப்ப 2 நாளைக்கு முதலும் ஒரு பௌத்த பிக்கு கைது செய்திருக்கின்றார்கள், போதைப்பொருள் விற்றிருக்கிறார். இப்படியான பௌத்தம் தான் இலங்கையில் இருக்கின்றது. நல்ல பௌத்த பிக்குகளும் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் தமிழரின் முதுகில் சவாரி விடுவதை நிறுத்த வேண்டும். அதுக்கு ஒன்று, நீங்கள் தமிழ் பௌத்தத்தை ஆரம்பித்து நீங்கள் தமிழ் பௌத்தத்தில் இவ்வளவு ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்றது அவர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கலாம். நாளைக்கு அவர்களை திருத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது பல்வேறு நாடுகள், இப்ப சீனாவா இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஊறிப்பட்ட நாடுகள்ல பௌத்தம் இருக்கு. அந்த நாடுகள் கூட உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த நாடுகளோட உறவுகள் வரும். எவ்வளவோ பிரச்சனைகளை, எவ்வளவோ நன்மைகளை அல்லது எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் தவற விடுகிறோம். வரலாற்றை வடிவாக அறிவதில்லை. மற்றது தான் தோன்றித்தனமாக
எல்லோரும் எல்லாத்துக்குள்ளையும் வருவதும் ம். இது ஒரு கிட்டத்தட்ட என்னண்டு எல்லாம் ஒரு கொலாப்ஸ் ஆன நிலையில் தான் இருக்கின்றது. இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட சிந்திச்சு பாருங்கள். அல்லது நாங்கள் கதைக்கிறது பிழை என்று சொன்னால் நீங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நூல்களை எடுத்து அதை ஆய்வு செய்து கொண்டு வந்து தாருங்கள். அல்ல இதில் கேள்விகளை எழுதுங்கள். நாங்கள் அதுக்கு பதிலளிப்போம். நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயமாக நேயர்களே, நீங்கள் இந்த காணொளியை அரசு கூறியது போன்று இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், உங்களுக்கு தெரிந்த வரலாற்றையும் தமிழ் பௌத்தம் வருவது வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி உங்களோட கருத்துக்களையும் வந்து நிச்சயமாக பதிவு செய்யுங்கள். இது முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் இன்று ஈழத்தை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கிலே வந்து இன்று எங்களுடைய அரசியல்வாதிகள் விட்ட பிழையால் அடுத்த தலைமுறைக்கு கூட எங்களுடைய வரலாறு கடத்தப்படாத நிலையிலே வந்து அவர்கள் இன்று ஆள்கின்ற ஆளுங்கட்சி என்பிபியினருக்கு பின்னாலே ஓடுகின்றார்கள் என்ற ஒரு கருத்து கூட இருக்கின்றது. இது மிகவும் கவனமாக நாங்கள் கையாள வேண்டிய ஒரு விடயம். அனைத்து புலத்திலேயும் சரி தாயகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் இந்த விடயத்திலே வந்து நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டிய காலம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நன்றி அரசு. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.